அவர் நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணியின் நலன் கருதி தான் இதை சொல்றாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே அமித்ஷா அவர்களோடு பேசுகிற பொழுது ஒரு விஷயம் தான் அவர் உத்தரவாதப்படுத்தி இருக்க முடியும். அதிமுகவோட உள்கட்சி விவகாரங்கள்ல பாஜக தலையிடக்கூடாது என்கிற ஒரு உத்தரவாதத்தை தான் வாங்கி இருக்க முடியும். அவர் அதிமுக இல்ல. இப்ப டிடிவி தினகரன் அதிமுகவுக்கான உரிமையும் கோரல. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் உரிமை மீட்பு இயக்கம் என்கிற பேர்ல தொடர்ச்சியா அதிமுக தொடர்பா தேர்தல் ஆணையத்துல வழக்கு போட்டிருக்காரு. அது நிலுவையில இருக்கு. ஆனா அமமுக என்பது கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளா அவர் ஒரு தனி கட்சியா நடத்திட்டு இருக்காரு. சோ அவரை இவர் கூட்டணியில சேர்க்கக்கூடாது என்கிற ஒரு நிர்பந்தத்தை நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி தரப்பால கொடுக்க முடியாது அவர்கள் தரப்பால. அதே நேரத்துல டிடிவி தினகரன் அனுபவபூர்வமா உணர்ந்திருக்காரு. நாளைக்கு அவரே போய் பாஜக அலையன்ஸ்ல ஒரு 10 சீட்டோ 5 சீட்டோ ஏதோ ஒரு சீட் எண்ணிக்கை வாங்கிட்டு நிக்கிறாரு. அதே தொகுதியில ஓ பன்னீர்செல்வம் தரப்பும் எதிர் தரப்புல இருந்து போட்டி போட்டாங்கன்னா அவர் எடுக்கிற ஒரு ஓட்டு, அவங்க எடுக்கக்கூடிய ஓட்டு அது அமமுக வெற்றியும் தானே பாதிக்கும். அப்ப அது ஒட்டு மொத்தமா யாருக்குமே பலன் இல்லாத ஒரு முடிவை நோக்கி அது நகர்த்திரும் அப்படிங்கக்கூடிய ஒரு புரிதலோட அவர் பேசுறாருன்னு நான் பாக்குறேன்.